அனைவருக்கும் வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய இல்லத்தில் நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமான சோதனை வேட்டையில் இறங்கியிருந்தார்கள். நேற்று முழுவதும் அந்த சோதனை நடைபெற்று நேற்றைய தினமே சோதனை முடிவடைந்திருக்கிறது. சோதனை முடிவில் 40 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது என்கிற செய்திகள் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து வெளியானது. அது மட்டுமல்லாமல் முக்கியமான ஆவணங்கள், நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், மின்னணு ஆவணங்கள், இந்த வழக்கிற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இது ஒரு புறம் இருக்க, ஏவா வேலு அவர்கள் நேற்றைய தினம் இந்த சோதனை முடிவடையக்கூடிய வேளையிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேசிய செய்தி தான் ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 40 லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றியதாக சொல்கிறாங்களே, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு, ஒத்த பைசா கூட என்னுடைய வீட்டிலிருந்தோ நான் என் சார்ந்த பகுதிகளில் இருந்தோ கைப்பற்றப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றியதாக, பறிமுதல் செய்ததாக சொல்கிறது. இந்த புறம் அப்படியெல்லாம் ஒரு ஒத்த காசு கூட கைப்பற்றப்படலைன்னு சொல்கிறாரு ஏவா வேலு அவர்கள். இந்த இரண்டு பேரில் யார் சொல்வது உண்மை? லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்வது உண்மையா, இல்லை ஏவா வேலு அவர்கள் சொல்வது உண்மையா? அத்தனை ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகிறது, பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்ட செய்தி என்று சொல்லி பத்திரிகைகள் வரைக்கும் செய்திகள் வெளியிட்டிருக்கிறது 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக. ஆனால் ஏவா வேலு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ இந்த 40 லட்சம் ரூபாய் உண்மையிலே கைப்பற்றப்பட்டதா? அப்படி கைப்பற்றப்பட்டதென்றால் எங்கிருந்து கைப்பற்றப்பட்டது? ஏவா வேலு அவர்கள் சார்ந்த பகுதிகளில் இருந்தோ, அவருடைய நிறுவனங்கள், அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டதா, இல்லை மற்ற நபர்கள், இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களிடம் அவர்களுடைய பகுதிகளில் இருந்து கைப்பற்றப்பட்டதா? குறிப்பாக சங்கரானந்த் என்கிற அந்த ஒப்பந்ததாரர், அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதா? யாரிடமிருந்து இந்த பணம் கைப்பற்றப்பட்டது என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை தெளிவாக சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பணம் மக்களுடைய பணம். இந்த வழக்கு எதற்காக பதிவு செய்யப்பட்டது? லஞ்ச ஒழிப்புத்துறையால் போடாத சாலை போடப்பட்டதாக சொல்லி பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சமே. அப்போ யாருடைய பணத்தில் சாலை போடப்படும்? மக்களுடைய பணத்தில் சாலை போடப்படும். அப்போ இங்கே இந்த வழக்கில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் நடந்திருக்கிறது என்றால், அப்போ இந்த பணம் மக்களுடைய பணம். அப்போ மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த ஒரு சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபடுகிற போது 40 லட்சம் ரூபாய் கணக்கில் காட்டப்படாத பணத்தை பறிமுதல் செய்கிறது என்றால் அது மக்களுடைய பணம். அப்போ மக்களுடைய பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா இல்லையா என்கிற செய்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏவா வேலு அவர்கள் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை எதிர்த்து நான் பேசினேன். திமுக மீது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரம் கொடுங்கள், ஆதாரத்தோடு நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி நான் அவருக்கு எதிராக பேசினேன். அதை காரணமாக வைத்து உடனடியாக என் மீது வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்துகிறாங்க. எங்கோ ஏதோ ஒரு அலுவலகத்தில் நடந்த பிரச்சனைக்காக என் மீது வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்துகிறார்கள் என்று இவர் சொல்கிறாரு. எங்கோ நடந்த பிரச்சனை இல்லை ஐயா, உங்களுடைய துறையின் கீழ் நடந்த ஊழல், மிகப்பெரிய மோசடி. நீங்கள் அமைச்சராக இருந்தபோது உங்களுடைய துறையின் கீழ் நடந்த மோசடி. உண்மையிலேயே உங்களுக்கும் இந்த மோசடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால், நீங்கள் அமைச்சராக இருந்தபோதே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தியிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் ஒரு சில அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு இரவோடு இரவாக அந்த சாலையை போட்டு ஆதாரத்தை அளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஈடுபடவில்லை என்றால், உங்களுடைய துறையின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு பணிக்கு உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த பணி நடக்கும் என்றால், நீங்கள் கையாலாகாத அமைச்சராக இருந்தீர்களா என்கிற கேள்வி எழுகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இருக்கட்டு. இங்கே கேள்வி இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா இல்லையா என்பதல்ல. கேள்வி என்னன்னா, சாலை போடாமல் நிதி கொடுக்கப்பட்டதாக, நிதி கையாடல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன? அது குறித்து ஏவா வேலு அவர்கள் பேசவே இல்லையே. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதைத்தானே பேசியிருக்க வேண்டும். அது குறித்த தெளிவான விளக்கங்களை தானே கொடுத்திருக்க வேண்டும். திமுகவின் அது குறித்து தானே பேசியிருக்க வேண்டும்.
ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று. நீங்கள் இந்த வழக்கு குறித்து தானே பேசியிருக்க வேண்டும். பேச மாட்டார்கள், அது குறித்தெல்லாம் பேச மாட்டார்கள். இதை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்கிற ரீதியிலேயே இந்த வழக்கை கொண்டு போவார்கள். நீதிமன்றத்தில் நமக்கு தான் தெரியுமே, எத்தனையோ வழக்குகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறையினுடைய தொடர் சோதனைகள், வழக்கு பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நாமும் பேசினோம் அது குறித்து. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர்கள் துரைமுருகன் அவர்கள், கே நேரு அவர்கள், பொன்முடி அவர்கள், இப்படி பலரை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்தது. அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை எல்லாம் நடத்தியது. ஆனால் சோதனை நடந்ததும் உடனடியாக இரவோடு இரவாக இவர்கள் டெல்லிக்கு செல்வார்கள். அதோடு அந்த வழக்கு அப்படியே முடங்கி போய்விடும். கடந்த காலங்களில் அதுபோன்று முடங்கி போன வழக்குகள் போலதான் இந்த வழக்கும் முடங்கி போகிறதா தெரியலை. அது உண்மைத்தன்மையை லஞ்ச ஒழிப்புத்துறை வெளிக்கொண்டு வர வேண்டும் உடனடியாக. அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகை காலம் தாழ்த்தாமல் தாக்கல் செய்யப்பட வேண்டும். மற்ற கடந்த ஆட்சி காலங்களில் நடந்தது போன்று பல ஆண்டு காலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு இழுத்தடித்தது போன்றில்லாமல் வெகு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அத்தனை நபர்களும், இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இதில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகங்களும் எழுகிறது. ஏனென்றால் இந்த ஒப்பந்ததாரர் இருக்கார் இல்லையா, சங்கரானந்த், இவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபராகும். அப்படி என்றால் இந்த முறைகேடுகளில் செந்தில் பாலாஜியுடைய தொடர்பும் இருக்குமோ என்கிற சந்தேகமும் மக்கள் மத்தியிலே எழுகிறது. அவரையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் இந்த வழக்கில் விசாரணைக்கு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது. பார்ப்போம் இந்த அரசு, புதிய அரசு இந்த வழக்கை எப்படி அணுகப் போகிறது, இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை வெளிவரப்போகிறதா, இதனுடைய முறைகேடுகள், இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லோரும் சட்டத்தின் முன்னால் புதிய அரசால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட போகிறார்களா, இல்லை இதுவும் வெறும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு விளம்பரத்திற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சோதனை தானா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.